ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு யாபேசின் ஜெபத்தை குறித்து பார்க்க போகிறோம். யாபேசுடைய ஜெபம் எல்லாருக்கும் தெரியும். எனக்கு பாருங்க, இந்த ஜெபம் இதற்கு முன்பதாக நிறைய டைம் நான் வாட்சி பார்த்துருக்கேன். ஆனால் ரொம்ப நாள் கழித்து பாருங்க, இந்த வார்த்தை எடுக்கும் பொழுது ஆண்டவர் இந்த வார்த்தையில் பாருங்க எனக்கு ஒரு விசேஷமான ஒரு வெளிப்பாடை கொடுத்தார். அதை நாம் பகிர்ந்து கொள்வோம். இந்த வேத வசனத்தை வாசிப்போம், அதை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். 1 நாளாகமம் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசிர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். 4 ஜெபம் ஏறெடுக்கிறாரு யாபேசு. அவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்திருக்குமோ தெரியல. ஆனால் 4 ஜெபத்தை இம்பார்ட்டண்டான பாருங்க, நிறைய ஒரு வளவளன்னு பேசலை, 4 ஒரு பாயிண்ட்டை வச்சு ஜெபிக்கிறார் ஆண்டவர் இடத்துல. இந்த லாஸ்ட் 2 லைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆண்டவர் பாருங்க, இவர் போய் ஜெபிக்கிறாரு. அதாவது அவன் கர்த்தர் என்று வேண்டிக் கொண்டான், அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அவன் என்ன வேண்டினானோ அதை அப்படியே தேவன் பாருங்க ஆசீர்வதிக்கிறார். 4 பாயிண்ட் ஜெபிச்சா 3 பாயிண்ட் தான் நடக்கும். நம்ம நம்பியிருப்போமா இல்லையா? என்னங்க இப்படி பார்க்குறீங்க? நிச்சயமா அது எல்லாமே விசுவாசத்திலேயே நடக்கிறோம். இன்னைக்கு ஒரு 10 ஜெபத்தை வைப்போம், அதில் ஆண்டவர் 1 2வது செய்ய மாட்டாரா அப்படின்னு ஜெபிக்கிறவங்க நிச்சயமா இருப்போம் இல்லையா? அப்படிதான் பாருங்க, ஆண்டவர் செய்வார்னு நம்பி ஜெபிச்சிங்கன்னா அது அப்படிதான் நடக்கும். ஆனால் யாபேசுடைய ஜெபத்தை பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம், 4 ஜெபம் தான் ஏறெடுக்கிறார். 4ம் பாருங்க அது கருத்துள்ள ஜெபமா இருக்கு. அவர் வாழ்க்கையில் அவங்க அம்மா என்ன செய்கிறாங்க பாருங்க, துக்கத்தோடு பெத்துடுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பேர் வைக்கிறாங்க யாபேசுன்னு. யாபேசுன்னு பேர் வச்ச உடனே அந்த காலத்தில் பேருக்கு ஒரு அர்த்தம் இருக்கும்ல. அப்போது துக்கம் 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 அப்படின்னு கூப்பிட்ட மாதிரி இருந்திருக்கும் போல. அப்போது அந்த பையனுக்கு பாருங்க எவ்வளோ ஒரு அசிங்கமாக இருந்திருக்கும். எங்கள் அம்மா மட்டும் எனக்கு வித்தியாசமாக பேர் வச்சுருக்காங்க, எப்போ பார்த்தாலும் என்னை துக்கம் நிறைந்தவன் கூப்பிடுற மாதிரி அப்படின்னு அவனுக்குள்ளே இருக்கிற ஃபீலிங்ஸு ஆண்டவர் இடத்துல போய் கொட்டுறாரு ஜெபத்தின் மூலமாக. ஏன்னா துக்கம் துக்கம் என்று கன்ஃபெஷன் பண்ணும்பொழுது என்ன நடக்கும்? அவனுடைய வாழ்க்கையே துக்கமாக மாறிடாதா அப்படின்ற ஒரு ஏக்கம் அவனுக்குள்ளே இருந்திருக்கும் போல. போய் ஜெபிக்கிறான். ஜெபிக்கும் பொழுது ஃபஸ்ட்டு கேட்ட வார்த்தை பாருங்க, தேவனே என்னை ஆசீர்வதியும். 2வது கேட்ட வார்த்தை, ஆண்டவரே ஆசீர்வதிச்சா மட்டும் போதுமா, எனக்கு எல்லையை பெரிதாக்குங்க, நான் இந்த இடத்துலையே பெரிய ஆளாக இருக்கணும், என் எல்லை பெருசாகணும், நான் கெத்தாக இருக்கணும் அப்படின்னு ஜெபிக்கிறார். 3வது பாருங்க, உம்முடைய கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை காத்தருளும். அதாவது 3வது பாயிண்ட் பாருங்க, உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்கணுன்றார். 4வது தான் தீங்கு துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை விலக்கி காத்தருளும், அதற்கு விலக்கி காத்தருளும். தீங்குன்னு ஒன்று வரப்போகுதுன்னா அதுக்கு விலக்கி காத்தருளும் சொல்லி முன்னெச்சரிக்கையாக ஒரு அப்ளிகேஷனை போட்டுறாரு. அவருடைய ஜெபம் பாருங்க ஆண்டவருக்கு சித்தமாக இருந்திருக்கு. ஒரு வார்த்தை வருது இல்லையா பைபிளில், எவனாகிலும் என் சித்தத்தின்படி கேட்டால் நான் செய்வேன். அப்போ ஆண்டவருடைய சித்தத்தின்படி ஜெபிக்கிற யாபேசுடைய வாழ்க்கையில ஆண்டவர் வேண்டிக் கொண்டதை அருளினார் என்றால் ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஏதுவாக நீங்களும் நானும் ஜெபிக்கிறோமா? நம் வாழ்க்கையில பாருங்க, கண்ட வார்த்தைகளை நம்ம பேசுறோம். என்ன பேசுறோம்? இது நடந்துருமா, அது நடந்துருமா, இது நடக்குமா, ஆண்டவர் எவ்வளோ பிரச்சனை அவ்வளோ பிரச்சனை. உங்க ஜெப நேரத்தில் என்ன செய்றீங்க? நீங்க தினந்தோறும் பிரச்சனையை தான் கொட்டிட்டு இருக்கீங்க. அந்த இடத்துல போயிட்டு எனக்கு இதெல்லாம் நடந்துருமா, நடக்காதா, நீங்க தான் சொல்லணும் ஏசப்பா, ஏன் நடக்க மாட்டேங்குது? இந்த கேள்விக்குறிதான். ஆனா ஆண்டவரிடத்துல விசுவாசத்தோடு யாபேசை போல நாம் ஜெபிப்போமாகில், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும். அவன் எவ்வளவு உரிமையா ஜெபிக்கிறான் பாருங்க, என்னை ஆசீர்வதியும், உடைய கரம் என்னோடு கூட இருந்து என்னை பாதுகாத்து கொள்ளும், எல்லையை பெரிதாக்கி தாரும் ஆண்டவரே. ஒரு தகப்பனிடத்துல ஜெபிப்பது போல் நீங்களும் நானும் ஜெபிப்போமாகில் நிச்சயமாகவே இத்தனை காலங்கள் நாம் வாழ்ந்து ஆண்டவருக்கு பாருங்க ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாம இருந்திருக்கலாம். இவ்வளோ நாளாக ஜெபிக்கிறேன், நடக்கவே மாட்டேங்குது. இன்னைக்கு எத்தனை வருஷங்க நான் ஜெபத்தில் வச்சுருக்கேன், நான் கண்ணீரை கொட்டியிருக்கேன். ஆனால் ஏன் ஜெபத்தை மட்டும் ஆண்டவர் கேட்க மாட்டார்? ஏன் கேட்க மாட்டாருங்க? கேட்பார். ஆனால் ஜெபத்தை பண்ணிட்டு அப்புறமா நீங்கள் என்ன பேசுறீங்கன்றதை நீங்கள் கவனிக்கணும். யாபேசுடைய வாழ்க்கையில தேவன் அருளின் ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டான். அப்போ அவனுக்கு துக்கம் நிறைந்த ஒரு வாழ்வை பாருங்க, அவங்க அம்மா சொல்லியிருக்கலாம், சொந்தக்காரங்க சொல்லியிருக்கலாம், கூப்பிட்டுருக்கலாம், பேர் வச்சு கிண்டல் பண்ணியிருக்கலாம். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு ஸ்பெஷல் பேர் வச்சு கிண்டல் பண்ணியெல்லாம் பார்த்துருக்கேன், பசங்களுக்குள்ள பார்த்துருக்கேன்,
பொம்பளை பசங்களும் அந்த மாதிரிலாம் செய்கிறாங்க. உனக்கு ஒரு பேர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பேர் வச்சுப்பாங்க. அம்மா அப்பா வைக்கிற பேரை விட இவங்க ஒரு பேர் வச்சு கிண்டல் பண்ணுவாங்க. ஆனால் தேவன் எப்படிப்பட்ட யார் பேர் வச்சாலும் சரி, உங்கள் வாழ்க்கையை, துக்கம் நிறைந்த வாழ்க்கையை தேவன் ஆசீர்வாதமாக அவர் அருள செய்வார். அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தின் தேவனுடைய பாருங்க கரத்தை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். அவருடைய கரத்தை நம்ம பிடிச்சா விட்டுருவோம். அதனால தான் பாருங்க விசேஷமாக தெளிவான ஜெபத்தை யாபேஸ் எடுத்திருக்கார். என் கரத்தை ஆண்டவரே உடைய கரம் என்னோடு கூட இருந்துன்னா, அவர் எங்கள் கரத்தை பிடிச்சிட்டாருன்னா அவர் விட மாட்டாருங்க. அப்போ நாம் இந்த மாதிரி ஜெபத்தை பண்ணி இந்த வருஷத்தில் பாருங்க ஆண்டவரை பாருங்க அவருடைய ஆசீர்வாதத்தை மட்டும் நம்ம அனுபவிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, அவரையும் நம்ம பற்றி கொள்ளணும். வாங்க ஜெபிக்கலாம். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் மண்டையில் வருகிறோம் சுவாமி. யாபேசுடைய வாழ்க்கையில பார்க்கும்பொழுது 4 குறிப்புக்கு ஜெபித்து அவர் அருளை பெற்றார் என்று பார்த்தோம். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில நாங்க ஆயிரக்கணக்கான ஜெபங்களை ஆயிரக்கணக்கான வருஷம் பண்ணாலும் நடக்க மாட்டேங்குதேன்னு சந்தேகத்தோடையே ஜெபித்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இல்லாம இந்த வருஷத்துல ஒரு ஜெபம் பண்ணாலும் என் தேவன் செய்வார், அவர் நல்லவர் என்பதை முதல்ல நாங்க நினைக்கணும். நாங்கள் விசுவாசிக்க, நீங்க நல்லவர், நீர் உண்மை உள்ளவர், நாங்க கேட்டா செய்வீர் என்று நாங்கள் விசுவாசித்து ஒவ்வொரு ஜெபத்தையும் என் தேவன் நீர் கேட்கிறீர் என்று முதல்ல நாங்க நம்பணும். எங்க ஜெபத்தை கேட்கிற தேவன் என்று அப்படிப்பட்ட விசுவாசத்தை கொடுத்து எங்களை வழிநடத்தி ஆண்டவரே எங்கள் எல்லைகளை பெரிதாக்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து தீங்கு எங்களை ஆண்டவரே தீங்கிலிருந்து எங்களை விலக்கி காத்தருளும்படியாக நாங்கள் ஆண்டவரை ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக இந்த ஜெபத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும் பலப்படுத்தும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.